வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன். இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. புதன்கிழமை செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு, குரோதி வருடம் ஆவணி மாதம் 26ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்ட காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் 6:04. இன்றைய திதி இரவு 7:22 வரை அஷ்டமி, பின் நவமி. இன்றைய நட்சத்திரம் மாலை 6:07 வரை கேட்டை நட்சத்திரம், பின் மூலம் நட்சத்திரம். இன்றைய அமிர்தயாதி யோகம் மாலை 6:07 வரை சித்த யோகம், பின் மரண யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு. இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும். நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். குழந்தைகளின் வழியில் பொறுமை கையாளுவது நல்லது. பொழுதுபோக்கான செயல்பாடுகளால் விரயம் உண்டாகும். அரசு துறைகளில் அலைச்சல்கள் உண்டாகும். இன்றைய நாள் நலம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்திருந்த லாபம் கிடைக்கும். கற்பனை கலந்த உணர்வுகளின் மூலம் குழப்பம் உண்டாகும். கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இலக்குகளை அடைய நம்பிக்கையுடன் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். பிரச்சனைகளில் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். பணிகளில் மறைமுக எதிர்ப்புகள் முறியடிப்பீர்கள். மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் மறதி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கடக ராசிக்காரர்களுக்கு முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வீர்கள். எளிதில் முடியும் என எதிர்பார்த்திருந்த சில காரியங்கள் இழுபறியாக நிறைவேறும். அயல் நாட்டு பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான இலக்குகள் உண்டாகும். இன்றைய நாள் நட்புகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். அந்த திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசு தொடர்பான செயல்களில் அனுகூலம் உண்டாகும். அயல் நாட்டு வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வாகன பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். பழைய நினைவுகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய நாள் அமைதி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கன்னி ராசிக்காரர்களுக்கு செயல்பாடுகளில் திருப்தியான சூழல் உண்டாகும். தகவல் தொடர்பு துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சேமிப்புக்கான வரவுகள் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள். உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். கணிதம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய நாள் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாக இருக்கும்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிலும் பகுத்தறிந்து செயல்படும் எண்ணம் உண்டாகும். மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள். எதிர்காலம் குறித்து சிந்தனைகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எந்த ஒரு செயலிலும் திருப்தியின்மை உண்டாகும். இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில செயல்களின் மூலம் சேமிப்புகள் குறையும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வெளி வட்டாரத்தில் மதிப்புகளும் மரியாதைகளும் அதிகரிக்கும். நிர்வாக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவருடன் வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பு உண்டாகும். இன்றைய நாள் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். சபை நிமித்தமான பணிகள் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். இன்றைய நாள் புகழ் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். கும்ப ராசிக்காரர்களுக்கு புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் நம்பிக்கையை பெறுவீர்கள். இன்றைய நாள் சாதனை வெளிப்படும் நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மீன ராசிக்காரர்கள் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். முயற்சிக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். தனித்திறமைகளை புரிந்து கொள்வதற்கான சூழல் உண்டாகும். தந்தை வழி உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாள் இன்பம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம். இனி நாளை பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.